பாஜக கூட்டணி வேட்பாளர் ஏசி சண்முகத்தை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய இருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி வேலூர் விமான நிலையத்தில் ஹெலிகாப்டரில் வந்திறங்கினார். இது தொடர்பான விவரங்களை தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் ஸ்ரீராம். அவரிடம் பேசலாம். வணக்கம் ஸ்ரீராம், விவரங்கள். நரேந்திர மோடி அவர்கள் 2 நாள் சுற்றுப்பயணமாக தமிழகத்திற்கு நேற்று வருகை புரிந்தார். தற்போது வேலூர் நாடாளுமன்ற தொகுதியின் புதிய நீதி கட்சி தலைவரும் ஏசிய சண்முகம் வேட்பாளராக இருக்கக்கூடிய அவரை ஆதரித்து தற்போது பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக வேலூர் விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய ஹெலிகாப்டர் தளத்திற்கு வந்திருக்கிறார். அந்த 3 ஹெலிகாப்டர்கள் வானத்தை வட்டமிட்டவாறு சென்ற பிறகு தற்போது நரேந்திர மோடி அவர்கள் ஹெலிகாப்டர் மூலியமாக தரையிறங்கி அங்கிருந்து வாகனம் மூலியமாக தரை வழியாக தற்போது அந்த விழா மேடை இருக்கக்கூடிய கோட்டை மைதானத்திற்கு ஏற்கனவே காலை முதல் அந்த கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் அங்கு சென்று பலத்த சோதனைக்குட்படுத்தப்பட்டு அங்க உள்ள இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது நரேந்திர மோடி அவர்கள் ஹெலிகாப்டர் மூலியமாக தற்போது வேலூர் அந்த விமான தளத்திற்கு வந்து அங்கிருந்து ஹெலிகாப்டரில் இறங்கியிருக்கிறார். அங்கு இறங்கியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 7 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. 3500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தாலும் இங்கிருந்து சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை வழியாக கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தரை வழியாகவே பயணிக்கிறார். இந்த தரை வழி பயணித்து கோட்டை மைதானம், வேலூரில் இருக்கக்கூடிய கோட்டை மைதானம் உட்பிரகாரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் முக்கிய சாலை வழியாக செல்கிறார். அங்கு சாலைகளில் போக்குவரத்து மாற்றம் என்பது மாற்றப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அங்கு சென்னையிலிருந்து பெங்களூர் செல்லக்கூடிய பகுதிகளிலும் அதே போன்று பெங்களூரிலிருந்து சென்னை செல்லக்கூடிய அனைத்து சாலைகளும் தற்போது கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிடங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. நரேந்திர மோடி அவர்கள் மேடைக்கு செல்லும் அந்த நேரம் வரை அவருக்கு போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கு. தற்போது நரேந்திர மோடி அவர்கள் அந்த வேலூர் விமான தளத்தில் இருக்கக்கூடிய ஹெலிகாப்டர் தளத்தில் சற்று இறங்கியிருக்கிறார். அந்த 3 விமானங்கள் வட்டம் எடுக்கப்பட்டு அதன் பின்பாக தரையிறங்கி அந்த காரில் புறப்படுவதற்கான தயார் நிலையில் இருக்கிறார்.